Hold up. குவார்டர் ஃபைனல் மேட்சுங்க. எல்லூர் பாய்ஸுக்கும் லியோ பாய்ஸுக்கும் நடக்கிற மேட்ச் இது. சாரி கைஸ், ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் விழுந்துருச்சு. ஆனால் நம்ம வந்துட்டு செட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்துட்டு பால் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே வந்துட்டு நம்ம விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எல்லூர் காய்ஸோட செந்தில், அவரோட கீ பவுலர். நல்ல ஒரு ஃபுல் லென்த் பால், விக்கெட் விழுந்துருச்சு மிடான் ரீஜனில். நல்ல ஒரு கேட்ச் அங்கே ஃபீல்டர். இது ஒரு 5 ஓவர் சேம் மேட்ச்சு தான், 2 ஓவர் பவர் பிளே. குவார்டர் ஃபைனலு கொஞ்சம் தெரிக்கும் மேட்ச்சு, பார்த்தாலே தெரியும். எல்லாரும் பம்ப்டப்பாக. தேர்ட் பால் போட செந்தில், ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஒருத்தர், ஆனால் மிஸ்ஃபீல்டு. நல்ல ரன் அவுட்டுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, டேரக்ட் ஹிட்னா சான்ஸு. பட் ஆனால் மிஸ்ஃபீல்டுனால இது ஒரு சிங்கிள். ஃபோர்த் பால் போட செந்தில் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். நல்ல ஒரு லோ கெப்ட் பாலுங்க. பால் பவுன்ஸே ஆகலை, அப்படியே தரையோடு வந்துச்சு பெருக்கிக்கிட்டு. ஸோ பேட்ஸ்மேனாக ரீச் பண்ண முடியல. இது ஒரு டாட் பால். ஃபஸ்ட்டோட லாஸ்ட் பால் இது. செந்தில் ஃபுல் ஸ்பீடோட போகிறாரு. நல்ல பால் கூட பேட்ஸ்மேன், ஆனால் ப்ரெஷர். பவர் பிளேயோட ஃபஸ்ட் ஓவர் சூப்பராக முடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் வேறு ஃபஸ்ட்டு பால்லே. நல்ல ஒரு பவுலிங் செந்தில்கிட்டே இருந்து. பேட்டிங் சைடு ஆனால் ப்ரெஷர்னே சொல்லலாம் கண்டிப்பாக. செகண்ட் பால் போட ஸ்கை. நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடில், ஃபீல்டர் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட. ஸோ ஒரே ரன்னு தான் கிடைக்கும். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெள்ளூர் பாய்ஸ் இந்த பவர் பிளேவை. பால் போட ஸ்கை. நல்ல ஒரு ஷாட்டு, கவர்ஸை தாண்டினதுனால இட்ஸ் அ பவுண்ட்ரிங்க. நல்ல ஒரு ஷாட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு பேட்டிங் சைடுக்கு. ஸோ தே வில் பி ஹாப்பின்னு நினைக்கிறேன். பவர் பிளேயோட செகண்ட் ஓவரோட 4th பால் போட ஸ்கை. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருக்காரு. போன பால் ஒரு 4ஓட ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, மாட்டைக்கு அடிச்சுட்டாருங்க. எங்கேயோ அந்த ரோஸ் கலர் கொடியை தாண்டி போய் விழுந்துட்டுங்க. நல்ல அடி. என்ன கோபம் பாருங்க அவர் கண்ணில். ஸ்கோரே இல்லைன்னு சொல்லிட்டு சரியான ப்ரெஷரோட இருக்காரு. நல்ல ஷாட்டும் கூட. லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன், ஃபுல் டாஸ் பால். ஐயோ, கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஐயோ, கைக்கு கிடந்த கேட்சு. நல்ல ஒரு த்ரோ. ஓகே, அன்லக்கின்னு நினைக்கிறேன் அவர். ஸ்கை நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்கும். லியோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிவில் 13 ரன் எடுத்து ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டவுனான ஸ்கோர்னு சொல்ல முடியாது. ஓகே தான், அவங்களோட ஃபைட் பேக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் கேஷ். தேர்ட் ஓவர் போட கார்த்தி கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ரன் அவுட்டும் இல்லை கேஷ், மிஸ்ஃபீல்டு. தேர்ட் பால் நல்ல ஹைட் ஏறிட்டு கேட்சான்னு பார்க்கணும். கேட்ச் ட்ராப்புங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு தெரில. பட் ஆனால் பேட்டிங் சைடில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க லியோ பாய்ஸ். பால் போட கார்த்தி கேட்சுங்க. நல்ல கேட்ச் ஸ்கை கிட்டே இருந்து. நல்ல கேட்சு கூட. கேப்டன் என்ன வேலையை பண்ணணுமோ கரெக்டாக டீமை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பவுலிங் எண்டில் கார்த்தி, பேட்டிங் நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சுரேஷ். கேட்சுங்கிற காலு கேட்ச் இல்லை. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் போயிருக்கு. கீப்பிங் எண்டு த்ரோ அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு சேவ். 2 ஓட்டங்கள் மட்டுமே. 3 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா லியோ காய்ஸ் 23 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் தரப்போகுதுன்னு தெரில. இன்னும் 2 ஓவர் இருக்குது. அந்த 2 ஓவரில் அவங்களோட ஸ்கோரை முடிஞ்ச அளவு மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க. 4th ஓவரோட ஃபஸ்ட்டு பால் ரீ. பவுலர் செந்தில் டு சுரேஷ். நல்ல ஒரு ஷாட்டு. கேட்சுக்கான காலு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனிச்சு, ஆனாலும் ஒரு 4. நல்ல ஒரு பேட்டிங் சுரேஷ் கிட்டே இருந்து. குட் ட்ரை அண்ட் ஃபீல்டர் கூட. பால் போட செந்தில் எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. கேட்ச் ட்ராப்புங்க. அவரோட 4ம் போயிட்டு. சுரேஷ் ப்ரோக்கு லக்குன்னே சொல்லலாம். கரெக்டாக கையில் விழுந்துச்சு. ஆனால் ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா சான்ஸை தவற விட்டாருன்னே சொல்லலாம். தவற விட்டது கேட்சா இல்லை மேட்சான பிறகுதான் தெரியும். ஒரு நல்ல கேட்ச் அங்கே மிடான் ரீஜியனில். இதோட 4 ஓவர் முடிவுக்கு
லியோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 33 ரன்கள் 3 விக்கெட் இழப்புக்கு. இது ஒரு பிக் இம்பேக்ட் தான். நல்ல ஃபீல்டிங், நல்லா பவுலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெள்ளூர் டீம். பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பால் ஒரு டாட் பால், 5th பால். இது வரைக்கும் ஒரு நல்ல ஓவராக இருக்கு. ஒடிங்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு கேட்ச். கேட்சின்ற கால் இல்லை, இது ஒரு 2 ரன்னெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். 2 ரன் முடிவில் லியோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 35 ரன்னுக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 36 அடித்தா வெள்ளூர் டீம் வென்னு அறிவிக்கப்படும். லியோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க. எப்படி அவங்களோட ரன்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி இந்த ஒரு லீக் ஜெயிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா செமிஸில் என்ட்ரு ஆவாங்க. வெள்ளூர் டீமோட அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாலாஜியும் கின்னும் வந்திருக்காங்க. போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீமு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க சேசிங்கில் அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். 36 அவங்களோட டார்கெட்டு. எப்படி அவங்க சேஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம காத்திருந்து பார்ப்போம் guys. Stay tuned and get ready for the run chase guys. கார்த்திக் ராகவன் ஃபர்ஸ்ட் பால் பாலாஜிக்கு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுங்கிற காலுங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே ஒரு 4 சேவ் பண்ணியிருக்காங்க. 2 கிடைக்கும், 2 ரன்னு. மொதல் பாலே பாலாஜியோட இன்டென்ட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 ரன்னுங்க ஃபர்ஸ்ட் பாலே. நல்ல ஒரு விறுவிறுப்பான மேட்ச்னே சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் ஓவரோட 2வது பாலுங்க. கேட்சுங்கிற காலைங்க. ஆனால் வாய்ப்பே இல்லைங்க, தடுத்துட்டாருங்க. சரியான எஃபோர்ட் போட்டாருங்க. என்ன மாதிரி பிடிச்சிருந்தா அவர் தாங்க கேட்ச் ஆஃப் த மேட்ச். அவர் தாங்க என்ன மாதிரி ட்ரை தெரியுமா. கிட்டத்தட்ட 5 ரன்னை சேவ் பண்ணிட்டாருங்க லியோ காய்ஸுக்கு. கண்டிப்பாக இவரோட கான்ட்ரிபியூட் வந்துட்டு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் தரப்போகுதுன்னு தெரியல. 3rd பால் கேட்சுங்கிற காலுங்க. ஆனால் கேட்சு இல்லைங்க. 4 போயிருக்குங்க. அங்கே மரத்துக்கிட்ட போயிட்டுங்க 4. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. 1 ரன்னில் தான் முடியும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. வெள்ளூர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஓவர் முடிவில் 11 ரன்னு, விக்கெட் எதுவும் லாஸ் இல்லை. நல்ல ஒரு பொசிஷனில் இப்போதைக்கு இருக்காங்க. இன்னும் 4 ஓவர் இருக்கு. 4 ஓவருக்கு 26 அடிச்சா விக்டரி. 2வது ஓவர் கூட பவர் பிளேல சுரேஷ் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட. 1 ரன் கிடைக்கும். பாலுக்கு பால் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுற ஒரு பியூட்டி இருக்கு பாருங்க. அது வந்துட்டு எப்படின்னே தெரில. ஐயோ, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பாலாஜியோட விக்கெட்டை போயிட்டுங்க. ஒரு ரன் அவுட்டுங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்ல ஒரு பேட்ஸ்மேனு இப்படி டிசப்பாயின்மெண்ட்டாக போய் பார்க்குறதுல கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் விக்கெட்டு, பெரிய விக்கெட்டு கூட லியோ காய்ஸுக்கு. 5ஆம் பால் நல்லா ஒரு ஷாட்டை அந்த கமிட்டிக்கு மேலே போய் விழுந்திருக்குங்க பால். நல்ல 6 ஸ்வீப் ஷாட் அடிக்கிறதுல ஸ்கைன்னு பேர் வச்சாலே அடிப்பாங்க போல். என்ன மாதிரி ஷாட்டுங்க. அப்படியே சூரியகுமார் அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஷாட்டு. பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ஒரு சுரேஷ் நல்ல தட்டி விட்ட பேட்டிங்க. கண்டிப்பாக 4 போக வாய்ப்பு இல்லைங்க. ஆல்ரெடி ஃபீல்டர் இருக்காங்க. 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா 25 ரன்னு வெள்ளூர் பாய்ஸ். இன்னும் அவங்களுக்கு 11 ரன்னு தேவை வின் பண்ணுறதுக்கு. இன்னும் 3 ஓவர் வரை கையில் இருக்கு. என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். 2nd பால் வைடு 4 என்னன்னு தெரியல. பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனுக்குள்ளே தான் இருக்கு. இது ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு கேட்சுங்க. காட்டன் போல்ட் சுரேஷ் நல்ல ஒரு கேட்சு. பெவிலியனுக்கு திரும்புறாரு கார்த்தி. லாஸ்ட் பால் 3rd ஓவரோட. இது ஒரு டாட் பால். ஓவர் முடிஞ்சிருச்சு. 3 ஓவர் முடிவில் எல்லூர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 29 ரன்னு 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு 2 ஓவர் வந்து மிச்சம் இருக்கு. இன்னும் 9 ரன்னு தேவைப்படுது.
நல்ல ஸ்டேக் ரொட்டேட் பண்ணுறாங்க. 9 ரன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக வந்து ஸ்டேக்கை ரொட்டேட் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. கைஸ் சரியான ட்விஸ்ட் ஒன்று, இங்கே கிட் அவுட் ஆகிட்டாரு ஸ்கை. நியூ பேட்ஸ்மேன் தான் வரணும், அதனால் வந்துட்டு ஸ்கை ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட போகிறாரு. கிட் அவுட்டு. 4வது ஓவரில் கடைசி 2 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் செந்தில் இருக்கார். அவரோட என்ன பண்ண முடியும்? பவுலிங்கில் நல்ல இம்பேக்ட் கொடுத்தாரு, பேட்டிங்கில் இம்பேக்ட் கொடுப்பாரா? வந்து குத்தி இங்கே போகுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 போவாங்க. ஸோ 2 ஓடிட்டாங்க. நல்ல கேட்சு கீப்பர் சுரேஷ் கிட்டே இருந்து. வெள்ளூர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 35 அடிச்சிட்டாங்க. இன்னும் புது பவுலர் மனோஜ், ஸ்ட்ரைக்கிங் எண்டில் கேசவன். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட மனோஜ். லியோ காய்ஸுக்கும் வெள்ளூர் பாய்ஸுக்கும் நடந்த மேட்ச்சில் வெள்ளூர் பாய்ஸ் கம்ஃபர்டபுளாக இந்த சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 2 டீமுக்கும் நம்ம மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் செமிஃபைனல் அந்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆன நம்ம வெள்ளூர் பாய்ஸுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நல்லா பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக லியோ கைஸ் கம்பேக் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம நம்பலாம். guys, love you guys. We will back in a minute. Stay tuned. Get back to our channel in